ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25,675 எங்க இருக்கு அப்படின்னா நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியா பக்கத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம கொடுத்திருந்தது 25,671 75ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு கீழே ஒரு வேகமான மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட ஓப்பன்ல இருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் பக்கத்துல லோ வந்துருச்சு. லோ வந்துட்டு அதுக்கடுத்து ஓப்பன் அபோவ் வந்துட்டாங்க. ஓப்பன் அபோவ் வந்தவங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அபோவ் வந்துட்டாங்க. நாம கொடுத்திருந்த இந்த R1 ரீச் பண்ணியிருந்திருக்கணும் இந்த ஏரியால. ஓகே, R1 ரீச் பண்ணல. ஆனா அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம என்ன சொல்லியிருந்தோம், 25,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா தான் மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 700க்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஆனா ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகல. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடியறதுக்கு முன்னாடியே ஓப்பன் கீழே போனவன் திரும்ப ஓப்பன் அபோவ் வந்துட்டாங்க. ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிட்டாங்க. எக்ஸாக்டா நாம சொல்லியிருந்த அந்த ஏரியா 700 அந்த ஏரியால தான் நல்ல ஒரு சப்போர்ட். நம்ம கூடவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இறங்க இறங்க ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பா மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்தவங்க புரிஞ்சிருக்கோம். பார்க்காதவங்க திரும்ப அந்த வீடியோவை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்டை எப்படி ஃபாலோ பண்ணும், என்ன நடந்தா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னன்னைக்கு நாம ட்ரேட் பண்ணணும், அனாவசியமான நாட்கள்லாம் ட்ரேட் அப்படின்றத தவிர்க்கலாம். இப்ப இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும்போது சைட்வேஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் நம்மளோட வியூவா இருந்தது. அதுலயும் என்னதான் இறங்குனாலும் திரும்ப ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான். மார்க்கெட் எக்ஸாக்டா அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ப்ரீமியத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ற பட்சத்துல நம்மளால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 25,800 இந்த ஏரியாக்கு மேல இருக்கணும். சாரி, 850 இந்த ஏரியாக்கு மேல இருந்து பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். நேத்து இருந்த கண்டிஷன் இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து இன்னைய லெவல்ஸ் பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். ஓகே ஓகே இன்னைக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,119, 25,958, 25,639, 25,480 இதுதான் நம்ம இன்னைக்கு லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது எக்ஸாக்டா நேற்று சொல்லியிருந்த அதே லெவல்ஸ் தான் மேலே போகணும் அப்படின்னா 25,850 இந்த ஏரியாவுக்கு மேலே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் அப்சைட்ல நல்ல ஒரு மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நமக்கு ஆல் டைம் ஹை அப்படின்றது ஒரு 40 பாயிண்ட் பக்கத்துல 2 நாள் முன்னாடி ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த கான்ட்ராக்டுக்கு அன்னைக்கு வந்ததுதான் டே ஹையா இருக்கும். அதாவது இப்ப நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த 10 பிப்ரவரி இந்த கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல அடுத்தடுத்த போட்டியாளர்கள் வந்தா மட்டும்தான் மார்க்கெட்டை அடுத்தடுத்து மேலே எடுத்துட்டு போக முடியும். அடுத்தடுத்து மீன்ஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி தொடர்ந்து மேலே போக முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். அதை தாண்டி இந்த 850 மேல இருக்கிறதே தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பை தான் கிரியேட் பண்ணும். டவுன் சைட் போகணும் அப்படின்னா 25,750 இன்னைக்கு கொஞ்சம் ஏறி வந்திருக்கு அந்த லெவல். 25,750 இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல இங்க இருந்து ப்ரீவியஸ் டேவோட லோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வச்சிருக்க அந்த லோவை வந்து ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். இது எதுவுமே 100% அப்படின்றது கிடையாது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற ஒரே 100% விஷயம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் 0 அப்படின்ற வேல்யூவும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்குலாம் அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க போறாங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்க ஒரே 100% விஷயம். இதை புரிஞ்சு ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல இருக்கு, வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிற இடத்துல மட்டும் தேர்ந்தெடுத்து உங்க ட்ரேடை அமைச்சுக்கோங்க.
ஓகேவா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.